இந்த வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கேக் ஆர்டர்ஸ் என்னடே தான். எனக்கு ஒரே நாள்ல வந்த கேக் ஆர்டர்ஸ் தான் பார்க்க போறோமே. அதுவும் ஒரே நாள்ல எப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ்ல வந்திருந்துச்சு. குலோப் ஜாமுன், ரசமலாய், தென் வந்துட்டு சாக்லேட்டு, இந்த மாதிரி எல்லா ஃப்ளேவர்ஸ்லையுமே எனக்கு கேக் ஆர்டர் வந்துருந்துச்சு. இதெல்லாம் தான் ஒரு வீடியோவாக எடுத்துக்கேன். ஃபர்ஸ்ட் குலோப் ஜாமுன் கேக் ரெடி பண்ணி க்ரம் கோட் மட்டும் கொடுத்து வச்சிருந்தேன். முன்னாள் நாள் நைட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எல்லா கேக்குக்குமே க்ரம் கோட்ஸ் மட்டும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ரசமலாய் எனக்கு 5 kg இருந்துச்சு. 3 kgல ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக்கும், இன்னும் 2 1 kgல இருந்துச்சு. ஸோ எல்லா கேக்ஸ்க்குமே நான் க்ரம் கோட் நைட்டே கொடுத்துட்டேன். 3 kg ரசமலாய் கேக் ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக், தென் 1 kg ரசமலாய் கேக், இது 2 மட்டும்தான் ஈவினிங் டெலிவரி கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. மீது எல்லாமே மார்னிங் தான் டெலிவரி கேட்டிருந்தாங்க. ஸோ நைட்டே கொஞ்சம் கேக்குக்கு நான் ஃபினிஷிங்லாம் பண்ணிட்டேன். மீதி கேக்குக்கு மார்னிங் தான் ஃபினிஷிங் பண்ணேன். இந்த சாக்லேட் கேக்லாம் க்ரம் கோட் மட்டும் தான் கொடுத்து வச்சேன். நம்ம பண்ணுற கேக் பாதி நீட்டாக காமிக்கிறது அந்த போர்டு தான். ஸோ நம்ம இப்போ க்ரம் கோட் கொடுத்தோடனே போர்டு க்ளீன் பண்ணுறது, ஐசிங் பண்ணோடனே போர்டு க்ளீன் பண்ணுறது எல்லாமே உடனே நம்ம பண்ணிட்டோம்னா டக்குன்னு காயாது. ஸோ நம்ம ஈஸியாகவும் க்ளீன் பண்ணிடலாம். பார்க்க கேக்கும் நீட்டாக தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் குலோப் ஜாமுன் கேக்குக்கு நார்மல் டிசைன் தான் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் நார்மல் டிசைன் பண்ணிவிட்டு மேலே குலோப் ஜாமுன்ஸ் மட்டும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கஸ்டமர் சொன்ன நேமே ரைட் பண்ணிவிட்டேன். ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு நேம் ரைட் பண்ணவும் வராது, இப்போயும் வரல கொஞ்சம். பட் ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் க்ரீமில் ரைட் பண்ணுறதுக்கு. தென் மார்னிங் தான் இந்த சாக்லேட் கேக்குக்கான டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தேன். சும்மா சிம்பிள் டிசைன் தான், இது கஸ்டமைஸ்டு டிசைன் தான். நான் பண்ண டிசைனில் கஸ்டமர் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. இதுலேயே எனக்கு க்ரீன் கலரில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி கஸ்டமர் கேட்ட மாதிரியே எல்லாமே பண்ணியாச்சு. 2 ஃபோட்டோஸ் மட்டும் ப்ளேஸ் பண்ண சொன்னாங்க. தென் வேர்டிங்ஸ் ஹாப்பி பர்த்டே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ கஸ்டமர் சொன்ன மாதிரி எல்லாமே வச்சுட்டு இந்த கேக்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரசமலாய் கேக், குலோப் ஜாமுன் கேக், சாக்லேட் கேக், இது எல்லாம் இருக்கப்போ நம்ம ப்ரௌனி கேக் மட்டும் இல்லைன்னா எப்படி? ஸோ ப்ரௌனி ஆர்டரும் இருந்துச்சு. ஒரு 3 kg கிட்ட. கொஞ்சம் கொரியர் சென்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. கொஞ்சம் லோக்கலில் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம மார்னிங்கே ரெடி பண்ணிவிட்டு கொரியருக்கு தேவையான ப்ரௌனிஸையும் கிளிங் ரேப் போட்டு அதையும் செப்பரேட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். தென் எல்லாமே பேக் பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சாச்சு. ஈவினிங் போல் கொரியருக்கு சென்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி லோக்கலில் கேட்டதெல்லாம் மார்னிங்கே நான் டெலிவரி கொடுத்து விட்டுட்டேன். எனக்கு அந்த டேவே ஒரு பரபரப்பாக தான் போயிட்டு இருந்துச்சு. வீட்டில் ஒர்க்கும் வேறு அதிகமாக இருந்துச்சு, கேக் ஒர்க்கும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அப்படியே கிடைக்கிற கேப்லலாம் எல்லா வேலையும் அப்படியே சைட் பை சைட் கவர் பண்ணிகிட்டே வந்தேன். அன்றைக்கி நாடியம்மன் கோயிலில் மாவிளக்கு திருவிழாவா, ஸோ அங்கேயும் போனோம். அதுக்கும் வேறு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தென் இந்த 3 kg கேக் இது சிம்பிள் டிசைன் தான். பட்டர்ஃப்ளை தீமில் கேட்டிருந்தாங்க. எக்ஸ்ட்ராவாக பாப்பாவோட ஃபோட்டோ கண்டிப்பாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் ப்ளேஸ் பண்ணி இந்த கேக்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தென் 1 kgல ரசமலாய் கேக்ஸ்க்கு கொஞ்சம் சாக்லேட் டெக்கரேஷன் இருந்துச்சு. ஸோ சாக்லேட்டையும் சாக்லேட் மோல்டில் ரெடி பண்ணி எடுத்துட்டு அந்த 2 ரசமலாய் கேக்கையுமே ரெடி பண்ணிட்டேன். தென் நைட் இத்தனைக்கும் 10 o'clock தான் போனோமே. அப்போவே கோயில் கூட்டமாக தான் இருந்துச்சு. போய் மாவிளக்கும் போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.